இயேசுவின் திருஇருதய மாதம் 18ஆம் நாள். இன்றைய மத்தேயு நற்செய்தியில நாம் பெற்றுக்கொள்ளுகிற செய்தியாக ஆண்டவர் இயேசு யூத பெரியவர்களும் சமய தலைவர்களும் பரிசேயர்களும் பின்பற்றி வந்த வாடிக்கையான ஆனால் அவர்கள் வாழ்வில முக்கியமாக கருதிய 3 நிகழ்வுகளை குறிப்பிடுகிறார். முதலாவது, அவர்கள் தாங்கள் தர்மம் செய்வதையும் அதே போல அவர்கள் பக்திமான்கள் என்று வெளிப்படுத்த வேண்டுதல் செய்வதையும் மேலும் நோன்பு இருப்பதையும் அவர்கள் மிகவும் முக்கியமாக கடைபிடித்தார்கள். ஆனால் இந்த யூத சமயத்தின் முக்கியமான சமய கடமைகளை இயேசு ஆண்டவர் இது கண்டிப்பாக தேவை என்று சொன்னாலும் அது பின்பற்றப்பட்ட முறை என்பது தவறு. அதில் அதிகமாக அவர் பார்த்தது வெளிவேடைத்தன்மை அல்லது போலித்தனம். இதை ஆண்டவர் இயேசு விமர்சிக்கிறார். அதே போல வேண்டுதல் செய்ய வேண்டுமானால் அதிக மிகுதிப்படுத்தி அல்லது அதிகப்படுத்தி அவர்கள் மக்களுக்கு முன்னால் தாங்கள் பக்திமான்கள் என்பதை காண்பிப்பது அதுதான் முக்கியம் என்று போன போக்கை அவர் கண்டிக்கிறார். அதே போல நோன்பு இருப்பது என்பது தனக்கும் தன்னுடைய கடவுளுக்குமான ஒன்று என்று இருக்கிற போது அந்த நோன்பு இருக்கிற போது முகவாட்டமாக வைத்துக் கொண்டு நான் காலையிலிருந்து உண்ணவில்லை என்பதை எல்லோரும் தெரிவிக்கிற அளவிற்கு அவர்கள் தங்களது நோன்பு இருப்பதை மக்களிடமிருந்து பாராட்டு பெறுவதற்காக செய்ததும், தர்மம் செய்கிற போது அதை எல்லோருக்கும் தெரிகிற வண்ணம் செய்து மக்களிடம் நற்பெயர் பெறுவதும் அவருடைய விருப்பமாக இருந்தபடியினாலே அதை இயேசு ஆண்டவர் விமர்சிக்கிறார். அப்படி நம்முடைய வாழ்வில் நாமும் சமய கடமைகளை செய்கிற போது மனிதர்களது பாராட்டுக்களை பெறுவதை விட செய்வது கடவுளுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க என்று நாம் அழைப்பு பெறுகிறோம். கேள்விகளாக நான் செய்கிற என்னுடைய வேண்டுதல்கள், நான் செய்கிற என்னுடைய அறச்செயல்கள், தான தர்மங்கள், நான் இருக்கிற உபவாசம், நோன்பு இது ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்கிறதா? அடுத்து இவற்றை செய்கிற போது ஆண்டவரோடு இன்னும் நான் நெருக்கமாக வருவதற்கான வாய்ப்பு என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேனா? இயேசு கிறிஸ்துவின் இதயம் புகழப்படுவதாக. ஆமென்.